நான் சொன்னேன், ஒருத்தி என்ன கனவா இருக்கும், கனவு காணவே நேரம் இல்லை, வீட்டுக்கு வந்தா வரல, அந்த வேன்ல போறப்ப தூங்குறாள் அப்பதான் வருது அவளுக்கு. அவ சொல்லுவா, என்னடி பகல் கனவு காண்றப்பா அப்படின்னு அந்த தீபா கேரக்டர் கேட்கும். உஷா கேட்பா, பல்லு போயிடும். அப்ப நீ கனவு முக்கியம் இல்ல, பிரேக் அடிச்சான்ல முன்னாடி, பல்லு போனா கல்யாணமே உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிப்பா. அந்த கனவுல எப்படின்னா ஒரு வீடு வந்தது, அதே வீடை கட்டிட்டு தான் அந்த நண்பன்ட்ட சொல்லுவாங்க பிஃபோர் கிளைமேக்ஸ் முன்னாடி. இந்த வெளியில வரும்போது தான் பேசுவாங்க, சொல்லுவேன் இதே மாதிரி ஒரு கனவு கண்டேன், எப்படி நீங்க இதை டிசைன் பண்ண, அதே மாதிரியா இருந்ததுன்னு கேட்பேன். அதே மாதிரிதான், அதை நான் கட்டி முடிச்சிட்டேன்ட்டு. இப்ப வீட்டுக்குள்ள வந்தா உறவுகள் எல்லாம் முரண்பட்டு நிற்கும். சிஸ்டர் வந்து சிஸ்டர் எதுக்கு கோவப்படுறான்னு தெரியல, இவ எல்லாம் செஞ்சிருப்பா, ஆனா அவ திரும்ப திரும்ப இவளை கோவப்பட்டுட்டே இருப்பா. இன்னொரு தம்பி ஒரு என்ன காரணம்னா, தனக்கான சகோதர சகோதரிகளா ஒரு வீட்டில் இருந்த வரைக்கும் சரி, அவங்களுக்கு இன்னொரு குடும்பம் இன்னொரு சூழல் வந்த பிறகு இவள் விலகிட்டாங்கன்றது கூட இவளால் அப்பதான் புரியும். இடையில கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் முழுவதுமாக நம்ம அந்த உறவுலேருந்து துண்டிக்கப்பட்டோம் அப்படின்னும் போது தான் அவள் சொல்லுவா, இல்லைம்மா ஏமா அவ நான் கிளம்புறேன், நீங்க இருங்க, ஏன்னா என்னால் இந்த இறுக்கத்தில் இருக்க முடியாது, உங்களால் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறவங்களுக்கு அது ஓகே, நீங்க இருங்க, நீங்களே எடுத்து பண்ணுங்கும் போது அவள் சொல்லுவா, நான் சொல்றது வந்து வீடுங்கிறது வந்து கான்கிரீட்டு தான், வெறும் கான்கிரீட்டு தான், இதில் உயிர்ப்பு வரணும்னா அதில் ஒரு பிரியமும் அன்பும் இருக்கணும், நேசமும் இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா எவ்வளோ பெரிய அரண்மனையும் வேஸ்ட்.